ஹாய், இன்னைக்கு பயோகெமிஸ்ட்ரி பிட் செக்ஷன்ல நிஜமாலுமே ஒரு வெரி ஷார்ட் வீடியோன்னு சொல்ல போறேன். ஏன்னா வெரி ஷார்ட்னு சொல்லிட்டு மினிமம் 10 நிமிஷத்துக்கு மேல போயிடுது. 10 நிமிஷத்துக்கு மேல நிறைய பேர் கவனிக்கிறதே இல்ல. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா ஷார்ட்டா இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்துடலாம். ஓகே. ஸோ நிறைய பேர் இந்த கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் யூனிவர்சிட்டி எக்ஸாம் கொஸ்டின்ஸ், இன்டர்னல் அசஸ்மெண்ட் பேப்பர் கொஸ்டின், ஒரு ஃபர்ஸ்ட் எம்பிபிஎஸ் கொஸ்டின் பயோகெமிஸ்ட்ரியில இந்த வார்த்தை கண்டிப்பா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆக்சுவலி இது ரொம்ப ஒரு ஷார்ட் கான்செப்ட். பட் சுத்தி சுத்தி எழுதுவீங்க. பாஸ்போரிலேஷனை தனியா எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, சப்ஸ்ட்ரேட் தனியா எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, ரெண்டையும் லிங்க் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி கதெல்லாம் விடாம ஜஸ்ட் 2 ஸ்லைட்ல இது என்னன்னு பார்த்துடலாம். ஓகே. ஸோ நம்ம வாட் இஸ் பாஸ்போரிலேஷன் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? பாஸ்போரிலேஷன் அப்படின்னா இப்போதைக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது ஃபார்மேஷன் ஆஃப் ஏடிபி ஃப்ரம் ஏடிபி அண்ட் இன்ஆர்கானிக் பாஸ்பேட். ஸோ ஏடிபி ஃபார்ம் பண்ண போறோம். அது வந்து ஏடிபி அண்ட் இன்ஆர்கானிக் பாஸ்பேட்ல இருந்து ஃபார்ம் பண்ண போறோம். இதுல 2 டைப்ஸ் இருக்கு. அதாவது மொத்தமா பாஸ்போரிலேஷன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஏடிபி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பர்டிகுலர் ஒரு ஃபர்ஸ்ட் எம்பிபிஎஸ் லெவல்ல அதுல 2 டைப்ஸ் இருக்கு. ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் ஒன்னு, சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன். ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன்னா என்னன்னா இடிசி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்குள்ள ரெடியூசிங் ஈக்குவலன்ஸ் போய் அதுல ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதுதான் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். ஆனா சப்ஸ்ட்ரேட் லெவல்னா டைரக்டா ஒரு ரியாக்ஷன் இருக்கு, ஒரு சப்ஸ்ட்ரேட் டு ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகுது. இந்த சப்ஸ்ட்ரேட்ல இருந்து டைரக்டா எனர்ஜி எடுத்து நம்ம ஏடிபி ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ அதுதான் இதுக்கும் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷனுக்கும் சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷனுக்கும் உண்டான டிஃபரன்சஸ். ஸோ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் போச்சு, அங்கிருந்து ஏடிபி வந்துச்சுன்னா ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் போகாம ஒரு ரியாக்ஷன் நடக்குது, அந்த ரியாக்ஷன்ல சப்ஸ்ட்ரேட்ல இருந்து நேரா ஏடிபி எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு பேர் சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன். ஸோ இதை நீங்க பேசிக்கா ஃபர்ஸ்ட் லைனா எழுதுங்க. அப்புறம் சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷனுக்கு இதான் மெயின் ரீசன். ஓகேவா? மெயின் ஆன்சர். From a high energy substrate, you transfer the energy to ADP forming ATP. ஸோ இந்த ஹை எனர்ஜி சப்ஸ்ட்ரேட்ல இருந்து நீங்க இன்ஆர்கானிக் பாஸ்பேட் எடுத்து ஏடிபிக்கு கொடுப்பீங்க, அது ஏடிபியா மாறும். யூஸ்வலா திஸ் அக்கர்ஸ் இந்த சைட்டோபிளாசம். ஓகேவா? சைட்டோபிளாசம் இந்த கிளைகாலிசிஸ் ஓட எண்ட்ல நடக்கும். அண்ட் கிரெப்ஸ் சைக்கிள்ல ஒன் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் அ சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் இந்த 3 பாயிண்ட் தான் உங்களை கிளியரா எதிர்பார்க்கிறது. பாஸ்போகிளிசரேட் கைனேஸ்ங்கிற என்சைம், பைருவேட் கைனேஸ்ங்கிற என்சைம் ரெண்டுமே கிளைகாலிசிஸ். ஸோ கிளைகாலிசிஸ் அத்துப்படியா உங்களுக்கு நல்லா தெரியும். அதுல இந்த 2 என்சைம் பாஸ்போகிளிசரேட் கைனேஸ், பைருவேட் கைனேஸ். பாஸ்போகிளிசரேட் கைனேஸ் எங்க வரும்? 1,3 பிபிஜியை 3,3 பாஸ்போகிளிசரேட்டா மாத்திர இடத்துல வரும். ஓகேவா? ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு தேவைப்படுற என்சைம் பாஸ்போகிளிசரேட் கைனேஸ். அப்புறம் பைருவேட் கைனேஸ், அது எங்க வரும்? பாஸ்போயினால் பைருவேட்டை பைருவேட்டா மாத்துறது, லாஸ்ட் ஸ்டெப் ஆஃப் கிளைகாலிசிஸ். ஸோ இந்த 2 என்சைம் லெவல்லையுமே டைரக்டா இங்க இருந்து இந்த சப்ஸ்ட்ரேட் இதான் சப்ஸ்ட்ரேட், இங்க இதான் சப்ஸ்ட்ரேட். அதாவது இங்க வந்து நமக்கு வந்து பாஸ்போ 1,3 பிபிஜி தான் சப்ஸ்ட்ரேட், இங்க வந்து பாஸ்போயினால் பைருவேட் சப்ஸ்ட்ரேட். இங்க இருந்து டைரக்டா இன்ஆர்கானிக் பாஸ்பேட் எடுத்து நம்ம ஏடிபிக்கு கொடுத்துருவோம். ஸோ இது வந்து சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன். அப்புறம் கிரெப்ஸ் சைக்கிள் ஆர் டிசிஎஸ் சைக்கிள்ல ஒரு முக்கியமான என்சைம் இருக்கு, சக்சினேட் தயோகைனேஸ். அதாவது சக்சினைல் கோஏவை சக்சினேட்டா மாத்திர இடம். இந்த இடத்துல ஜிடிபியும் ப்ரொடியூஸ் ஆகலாம், ஏடிபியும் ப்ரொடியூஸ் ஆகலாம். எது இருந்தாலும் நமக்கு அது ஒரு ஹை எனர்ஜி பாஸ்பேட்ஸ் தான். ஸோ தட் இஸ் அன் என்சைம் which is involved in substrate level phosphorylation. ஸோ சப்ஸ்ட்ரேட் பாஸ்போரிலேஷன்னா என்ன, சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன்னா என்ன, அதுக்கு இந்த 3 என்சைம்ஸ். இதை மட்டும் எழுதி ஒரு ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணலாமா?